தாமோதரன் நகர்ன்ற ஒரு பாகத்தில் ஒரே ஒரு ஆட்டோ தொழிலாளி இன்னும் ஒரு 4-5 பப்ளிக்லாம் வந்து ஓட்டு போடும்போது அதில் வந்து எதில் ஏற்றினாலும் வந்து தாமரை சின்னத்தில் வந்து லைட் ஏறுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து புகார் தெரிவித்தாங்க. அந்த புகாரை தெரிவிச்சோன்னே எங்கள் பைசலை எங்கள் வட்டார வழக்கறிஞர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போய்ட்டு நாங்கள் போய் கேட்டதுக்கு அந்த போலிங் ஆஃபீஸர் எங்களுக்கு தகுந்த மரியாதையும் கொடுக்கல. அவர் ஏற்குமாறாகவே பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து அது வந்து பண்ணாக்க நாங்கள் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவி ஆட்டோ தொழிலாளர் தூக்கி வந்து உள்ளே குறைச்சிக்கிறாங்க. இதுக்காக நாங்கள் இப்போ மறியல் பண்ணோம். நம்ம எந்த சின்னத்தில் போட்டாலும் தாமரைக்கு போகுதுன்னு தான் கம்ப்ளைண்ட்டு. சரி, அதை டெஸ்டிங் ஓட்டு போட்டாங்க. டெஸ்டிங் ஓட்டு போட்டதில் அந்த பையன் வந்து ரெட்டாலிக்கு போட்டான்பா. ரெட்டாலிக்கு போட்டான், கரெக்டாக ரெட்டாலிக்கு வந்துச்சு. சரி, பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஒரு இது வந்தது, சரி பண்ணிட்டாங்க. அதுக்காக அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது தப்பு இல்லை, தப்பு தானே? அதாவது அந்த ஏஆர்ஓ மேடமும் எங்களெல்லாம் வந்து உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறாங்க. இப்போ ஓட்டர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் என்ன, இப்போ ஒரு 10 ஓட்டு வருதுன்னா 10 ஓட்டுமே ரெகுலராக 10 ஓட்டுமே வந்து இப்போ ஸ்கிப்பாக வரல. ஒரு 16வது ஓட்டு 12வது ஓட்டு தாமரைக்கு போகுது. அதேமாதிரி 17வது 18வது கண்டினியூஸாக அப்படி போகல, ஸ்கிப்பாகி அப்படி போகுது. பப்ளிக்கே வந்து 4-5 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சரி, கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு என்னன்னா அந்த பையனை தூக்கி இப்போ உள்ளே உட்கார வச்சுருக்காங்க, ஒரு ஆட்டோக்காரனை. இப்போ அந்த பையனை வச்சு டெஸ்ட் பண்ணதில் அது கரெக்டாக விழுது. ஆனால் எல்லாருமே பப்ளிக்லேருந்து பூத் ஏஜென்ட்லேருந்து எல்லாமே சொல்கிறது என்னென்னா கண்டினியூஸாக அப்படி மாறி விழுல. ஒரு 10வது 15வது 17வது ஓட்டு அப்படி மாறி விழுது. இவரு 250 ஓட்டு போலிங் ஆகிருக்கு. அதில் எத்தனை ஓட்டு இந்த மாதிரி மாறி போலிங் ஆகிருக்குன்றது தெரியல. அதில் டிஆர்ஓ மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முதல் பேசும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போடலாம் மிஷினை நம்புகிறாங்க, மனுஷனை நம்பலை, நான் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறேன் ஒரு வார்த்தை விட்டாங்க. வீடியோவும் இருக்குது அவங்க பேசுறது. ஏங்க, மிஷினை நம்புற அளவுக்கு மனுஷனை அவங்க நம்பவே மாட்டுறாங்க. ஒரு டிஆர்ஓ மேடம் வராங்க, அவங்கள வந்து ஒரு அதிகாரின்ற முறையில், நாங்கள்லாம் வழக்கறிஞர்ன்ற முறையில் அவங்களும் ஒரு அதிகாரி, அவங்களுக்கு நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி பப்ளிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பேசுகிறோம். கண்டி எங்களுடைய தனி சுய லாபத்திற்காக நாங்கள் பேசவே இல்லை. பப்ளிக்கு ஒரு 10லேருந்து 20 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, அடுத்த வாட்டி சரியாயிடும் போது ஒரு தம்பி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்கிறாரு, இல்லைங்க நான் இந்த இதில் போட்டேன், வேறு இதில் விழுதுன்னு சொன்ன பிறகு நாங்கள் கன்சர்ன் பார்ட்டியில் எல்லா பார்ட்டியும் சேர்ந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அப்ஜெக்ஷன் பண்ணும் போது டிஆர்ஓ மேடம் வந்து சரிங்க நான் இதை செக் பண்ணும் போது என்ன சொன்னாங்க, ஆரம்பத்திலே என்ன சொல்லிட்டாங்க, இது கண்டி தப்பாக இல்லாமல் ரைட்டாக இருந்துச்சுன்னா நான் எல்லாரையும் உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து அதை வந்து ஆமோதித்தோம், அப்ஜெக்ஷன் பண்ணோம். மேடம், நீங்கள் என்ன தான் ரூல் இருந்தாலும் நீங்கள் வந்து இது பேசுகிறது வந்து அச்சுறுத்துற மாதிரி இருக்குது, மிரட்டி பேசுகிறீங்க. நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னால் யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? ஜனநாயக முறைப்படி அந்த எலெக்ஷன் தேர்தல் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ தேர்தலில் வந்து தப்பு நடந்தால் நம்ம வந்து எடுத்து சொல்கிறது ஒருவருடைய மக்களுடைய உரிமை, கடமை. அவங்க சொல்லும் போது அவங்கள அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்க, இல்லை அதை மாற்றி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு செக் பண்ணாங்க. சார், செக் பண்ணும்போது அவன் ரெட்டலையில் ஓட்டு போட்டான். ரெட்டலையில் ஓட்டு போட்டேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவனை அரெஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அதுக்காக வழக்கறிஞர் நாங்கள் எல்லாருமே வந்து மறியல் பண்ணோம். ஏன்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு ஆதரவே இல்லாத ஒரு அரசாங்கமாக இது இருந்ததுன்னா எப்படி வந்து இது மேலே கொண்டு போக முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். நடலிங் ஆஃபீஸர் வந்து எங்களுக்கு 6 மணிக்கு உள்ளே போக சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இவர் 40 ஓட்டு வந்து போட்டாகணும். அந்த 40 ஓட்டு இவர் போட்டு காட்டல. எல்லாம் நம்ம ஏஜென்ட்டுங்கெல்லாம் 6 மணிக்கு போட்டாங்க. இவர் 5:30 மணிக்கே இவர் வந்து சீல் வச்சுட்டு அதுக்கு என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு 5:30 மணிக்கே பண்ண சொல்லிக்கிறாங்க, எங்ககிட்ட ஜீவோ இருக்குதுன்னு. அந்த ஜீவோ காட்டுன்னு சொன்னால் அந்த ஜீவோ காட்ட மாட்டார். எங்களுக்கு அந்த போலிங் ஆஃபீஸர் மேலே எங்களுக்கு அது ஒரு இது கூட கிடையாது, திருப்தியே இல்லை அவர் மேலே. அந்த டெஸ்டிங்கை உள்ளே இருக்கிற பூத் ஏஜென்ட்டுங்க 34 பேரும் ஒருத்தர் கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு எல்லாருடைய கோரிக்கை. வடசென்னை பாராளுமன்ற தொகுதி முழுவதும் வாக்காளர்கள் உற்சாகமாக வாக்களித்து வருகிறார்கள். மிக அதிக அளவிலே வாக்குகள் பதிவாகும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆங்காங்கே சில பிரச்சனைகள், ஒரு சில பூத்தில் இந்த ஓட்டர் மிஷின் வந்து ஒர்க் பண்ணல, ஒரு 1/2 மணி நேரம் டிலே, அப்புறம் சொன்ன உடனே 1/2 மணி நேரம் கூடுதலாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்படி வரும்போது இந்த 150வது பூத்து 37வது வட்டத்தில் திடீர்னு ஒருத்தர் விஜயகுமார்ன்ற ஒரு நபர் வந்து
ஒரு ஆட்டோ டிரைவர் போல இருக்குது. அவர் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர், ஏடிஎம்கேன்னு சொல்கிறாங்க. அவர் திடீர்னு ஒரு ரூமர் கிளப்பி விட்டார் இங்கே, இந்த மாதிரி வந்து எதை அழுத்தினாலும் தாமரைக்கு போகுது அப்படின்னு. அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. மக்கள் இயற்கையாகவே தாமரைக்கு வாக்களிக்கிறாங்க. இந்த ஊரில் அதிகாரிகள் பார்த்து அப்புறம் காவல்துறையெல்லாம் வந்து அதெல்லாம் சரி பார்த்து அது ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே அவர் வந்து வேணும்னே வதந்தியை கிளப்புறாரு அப்படின்ற ஒரு தகவலை அவரை உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரோம்னா, மக்களுடைய உற்சாகமும் ஆதரவும் வந்து பெருகி இருக்கிறது, அதை வந்து பொறுக்க முடியல, வர்றவங்கெல்லாம் தாமரைக்கு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கேட்டு அவர் இந்த மாதிரி எது அமுக்கினாலும் தாமரைக்கு போகுதுன்ற ஒரு தவறான தகவலை வந்து பரப்புறாரு. அதனால் இந்த தேர்தல் வந்து சுமூகமாக தான் நடக்குது. ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் இது பிரச்சனை எதுவும் இல்லை. இனி போக போக மதியானம் இந்த 3லேருந்து 5 தான் வழக்கமாக சில எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். அது வந்து காவல்துறை கண்காணிப்பாக இருக்குது. தேர்தல் அதிகாரிகள்ட்டையும் தகவல் சொல்லியிருக்கிறோம், கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருக்க சொல்லியிருக்கிறோம். சுமூகமாக தான் நடக்குது. ஒன்றும் இப்போது இது வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக எதுவும் அறியப்படலை. அங்கங்கே அந்த ஒரு வெறுப்பில் சிலர் வந்து தவறான தகவலை பரப்புகிறாங்க. காவல்துறை நன்றாக செயல்படுறாங்க, தேர்தல் அதிகாரியும் ஒழுங்காக செய்கிறாங்க. பார்த்து சார், காலையிலேருந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து யாரும் செக் பண்ணி காட்டல அப்படின்ட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இல்லை சார், அது அந்த மாதிரி நாங்கள் சொல்ல விரும்பலை. எல்லாமே ஒழுங்காக செக் பண்ணி ஒழுங்காக தான் வந்து காலையில் வந்து அந்தந்த ஏஜென்ட் வந்து வச்சு தான் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுற அதிகாரிகளுக்கு வந்து எந்த விதமான நோக்கமும் கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு செய்யணும் ஒருத்தருக்கு செய்யக்கூடாதுன்ற நோக்கம் இல்லை. அது ஒரு சிலர் அங்கங்கே நடக்கலாம், அது வந்து கண்கூடாக தெரியாது. அது வாக்கு எண்ணும் இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும், வாக்கு பதிவாகின்ற இயந்திரத்தை பொறுத்தவரை எங்களுடைய கட்சியை சார்ந்த முகவர்கள்லாம் அதை வந்து வெரிஃபை பண்ணி ஒழுங்காக தான் பண்ணியிருக்கிறாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. கூட கூட்டணியில் இருந்து எல்லாமே இருந்த ஒரு நட்பு ரீதியாக அந்த கட்சி எடுத்துக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அதாவது இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நபர் வந்து அது வந்து அவர் வந்து அவருடைய சுயநலமா இல்லை வந்து யாராவது சொல்லி செஞ்சாங்களா தெரியல, அவர் அந்த தவறான தகவலை பரப்புறார், வேணும்னே பரப்புறார். இதனால் எங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் போட்டின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு பப்ளிக் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றான், அந்த பப்ளிக் வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா எந்த பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? பேசுறாங்க அரெஸ்ட் பண்ணுங்க. பேசுறாங்க அரெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப வரதுனா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டான்றதுனால தான் நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. ஆமா, அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அவன் சாதாரண ஒரு ஆட்டோக்காரன், அவன் பொழப்பை கெடுத்து நீங்க வீட்டுல உட்கார வைக்கிறீங்க. இது தப்பா? எல்லாமே வந்து மக்கள் தாங்க, யாரும் வந்து இருக்கப்பட்டு யாரும் இல்லைங்க. எம்கேபி நகர் யாருக்கு வேணும் பிடிச்சிச்சு தான் சாதி கொழுப்பை பிடிச்சி தொங்கிட்டு இல்லாம, பூணூலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம, சாதி வெறியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம, பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள். நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா, யாராவது நம்ம பக்கம் வருவாங்க, சாதியை மறுப்பாங்க, கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க, நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம். நீ பாப்பான் வராத, நீ இப்படி பேசிட்ட இங்க வராத, இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க.